இந்த நேரத்துல இவன் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றான்? ஹலோ. என்ன மேடம், நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கீங்க போல ஏய், இருக்கு. இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இந்த நேரத்துல எனக்கு ஃபோன் பண்ணிருக்க? எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம், போனை வை. ஐயே, மேட்ரு கையை மீறி போயிருச்சு மேடம். உங்களுக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்ச ரகசியம் இப்ப வேற யாரோ தேர்ட் பார்ட்டிக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன என்ன சொல்ற? அந்த போட்டோ உன்கிட்ட மட்டும் தானே இருந்துச்சு. அது எப்படி இன்னொரு ஆள் கைக்கு போச்சு? அப்படின்னா நீ ஒரிஜினல் கிடையாதா? மேடம், போட்டோ இங்கிருந்து வெளியில போகல. உங்ககிட்ட கொடுத்த காப்பி தான் வெளியில போயிருக்கு. அதனால நான் ஒரிஜினலா இல்லையான்னு எடை போடாதீங்க. அப்புறம் நான் ஒரிஜினலா இல்லையான்னு உங்க அமைச்சர் தம்பிட்ட காட்ட வேண்டியது இருக்கும், பாத்துக்கோங்க. ஏய், இத பாரு, அப்படி எல்லாம் எதுவும் பண்ணி தொலைச்சிடாத. நீ கேட்ட அமௌண்ட் இப்போதைக்கு என் கையில இல்ல. அத ரெடி பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. எப்படியாவது நீ கேட்ட பணத்தை நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன். தயவு செஞ்சு வேற யார்கிட்டயும் கொடுத்துறாத. என்ன மேடம் நீங்க, 1 கோடி ரூபாயெல்லாம் உங்களுக்கு ஒரு அமௌண்டா? நீங்க நினைச்சா சொடக்கு போடுறதுக்குள்ள ரெடி பண்ண முடியும். நம்ம யோசிக்கிறீங்க. ஆனா ஒண்ணு மேடம், நீங்க யோசிச்சு முடிவெடுக்கிற அளவுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல. டக்குன்னு ஆப்ஷனை மாத்திருவேன். ஏன்னா எனக்கு தேவை பணம் மட்டும்தான். இத பாரு, நான் தான் சொன்னேன்ல, அமௌண்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டு நானே வாங்கிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இரு. இல்ல மேடம், இதுல பொறுமையா இருக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அந்த 2 பேரும் திரும்ப என்ன தேடி வர்றதுக்குள்ள நீங்க இந்த டீலை முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. சொல்லிட்டேன். ஏய், ஹலோ ஹலோ.